ஹாய் ஹலோ, நான் உங்க மேடி. நான் என்ன டாபிக் பார்க்க போறேன்னா ஜிம் பாய்ஸ் வர்சஸ் நார்மல் பாய்ஸ். ஸோ நார்மல் பாய்ஸஸ்ல என்ன ட்ரக் யூஸ் பண்றாங்க, ஜிம் பாய்ஸ்ல என்ன ட்ரக் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் பாய்ஸ் யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிகரெட். அதுக்கு வந்து பைசப் அண்ட் ட்ரைசப் போடுற மாதிரி. ஸோ அடுத்த பியர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் போடுற மாதிரி. அப்புறம் வந்து சரக்கு லிக்கர் பார்த்தீங்கன்னா செஸ்ட் அண்ட் பேக் போடுற மாதிரி. சொன்னீங்க கஞ்சா வந்து எங்களுக்கு வந்து ஆப்ஸ் போடுற மாதிரி. அப்புறம் வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் தரமான ஒரு போதவத்தம் இருக்கான். அவனை மட்டும் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 ல இருந்து 4 நாள்ல வந்து தரமான போதை சுற்றுவீங்க. குடியா இருக்கணும் அப்படி இடமாட்டான், நீங்க தரமா உங்களை ஆட்டி வச்சிருவான். அது பிகினா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 to 5 days தரமான போதையை உங்களுக்கு தருவான். அது எங்க கிடைக்கும்னா ஜிம்ல மட்டும் தான் கிடைக்கும். உங்களால ஓட முடியாது, ஒளிய முடியாது, உட்கார முடியாது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. போதையினையும் போதும் தலை சிறந்த போதை அவன் தான். அவ யாருன்னு கேட்டா இவனுக்கு தான். அவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. இவங்க தான் இருக்கிற எல்லா போதையிலும் தலை சிறந்த போதை இவங்க தான். இவங்கள மட்டும் ஒருத்தவன் போட்டானா அவன் 3 நாள்ல இருந்து 4 நாள் வரையும் அவங்கள ஓட முடியாது, ஒளிய முடியாது, உட்கார முடியாது. போதையிலும் போதை தலை சிறந்த போதை இவன் தான். தரமா உங்களுக்கு வந்து உங்களை வச்சு செய்வோம். ஒவ்வொரு நாளுமே நீங்க பார்க்காத போதை ஒண்ணு இருக்குன்னா ஜிம்முக்குள்ள மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. அவன் குரூப்ல எவனா சுத்திக்கிட்டே இருப்பான். அவனை ஜிம் கலக்கு வந்து ஒரே நாள் மட்டும் லெக் ஒர்க் அவுட் போட வைங்க. அவன் வந்து இனிமே சரக்கே அடிக்க மாட்டான். அவன் லெக் ஒர்க் அவுட் போட வச்சுட்டு அவனோட ஒரு கொஸ்டின் கேளுங்க, இப்ப சொல்ற சரக்கு பெருசா இல்ல லெக் ஒர்க் அவுட் பெருசான்ட்டு. அவன் உரைக்க சொல்லுவான் லெக் ஒர்க் அவுட் தான் அப்படின்ட்டு. தயவு செய்து சரக்கு, சிகரெட்டு, கஞ்சா இது மாதிரி விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகாம ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட்ல அடிக்ட் ஆகுங்க. அது உங்க வாழ்க்கையை மாத்திரும். ஸோ இருக்கிற எல்லா சரக்குமே உங்க டெஸ்டோஸ்டிரான் லெவலை குறைக்கும். ஆனா ஜிம்ல பண்ற ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுமே உங்க டெஸ்டோஸ்டிரான் லெவலை ஏற்றும். ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். அது இருந்தா மட்டும்தான் அவன் ஆம்பளை. ஸோ நீங்க உண்மையிலேயே ஒரு ஆண்மகனா மாறணும்னா, ஒரு தலை சிறந்த ஒரு மனுஷனா மாறணும்னா, நீங்க ஜிம் போய் போதை எல்லா விடம் தலை சிறந்த போதை எல்லாமே ஜிம்ல மட்டும்தான் இருக்கு. தயவு செய்து ஜிம்முக்கு போங்க. ஸோ கம்மியான ரேட்ல அவங்களுக்கு வந்து ஒரு போதைகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறோம்னா நீங்க ஜிம்முக்கு தான் போகணும், வேற எங்கேயும் அது கிடைக்காது. தயவு செய்து ஜிம்முக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க. இது